கோட்டை மைதானத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சேலம் வடக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய 3 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வாக்கு சேகரித்தார். அந்த மரியாதைக்குரிய சேலம் மேற்கு தொகுதி போட்டியிடுகின்ற திரு எம் கார்த்தி அவர்களுக்கும், சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற திரு எஸ் சதாசிவ அவர்களுக்கும் மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்கிறோம். என்ன சின்னம்? என் நல்ல சத்தவாக்கள் என்ன சின்னம்? அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை சின்னம். என்ன சின்னம்? நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு 3 வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்து சேலம் மாநகரம் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் 3 பேரும் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டும் என்று இளைஞர் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் டாக்டர் ப. சரவணன் நடிகர்கள் ரவி, மரியா, கஞ்சா கருப்பு ஆகியோருடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டாக்டர் ப. சரவணன் பேசுகையில், அதிமுகவின் வெற்றி வேட்பாளராக மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிடுகிறேன். திமுக 2021இல் 505 வாக்குறுதிகளை வழங்கியது. ஆனால் 15% வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியது. நீட் தேர்வை ரத்து செய்வோம் என திமுக அரசியல் செய்தது. ஆனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 7.5% திட்டத்தால் 3600 மருத்துவ மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். அதிமுக சாமானிய மக்களுக்கான வாக்குறுதிகளை தந்துள்ளது. திமுக ஆட்சியில் மக்களுக்கான வரியும் கட்டணமும் உயர்ந்துள்ளது. வண்டியூர் பூங்காவில் சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பினாமி பெயரில் கட்டணம் வசூல் செய்கிறார். மதுரை வடக்கு தொகுதியில் குடிநீர், பாதாள சாக்கடை திட்டங்கள் நிறைவேற்றவில்லை. மதுரை மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் மட்டுமே திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. திமுக ஆட்சியில் கலைஞர் நூலகம், ஜல்லிக்கட்டு மைதானம் ஆகியவை மட்டுமே கொண்டுவரப்பட்டது என தெரிவித்தார். நீட் என்பது மத்திய அரசினால சட்டமாக்கப்பட்ட போது கூட அதற்கு மாற்றாக கவர்னரோட பவரை தாண்டி 162 என்ற ஆர்டிகளை பயன்படுத்தி இங்கே உள்ள சாமானிய வீட்டு பிள்ளைகளுக்கு, அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அவங்க மருத்துவ கல்வியில 7.5% உள் இட ஒதுக்கீடு கொண்டு வந்ததன் பயனாக இப்ப நெருக்கி இந்த 5 வருஷத்துக்கு 610 பேர், 5 வருஷத்துல 3000 மேற்பட்ட மாணவ மாணவியர், ரொம்ப சாதாரண எளிய குடும்பத்துக்கு வந்தவங்களுக்கு ஆனா டாக்டர் கனவை நிறைவேற்றி இருக்கிறார். 11 மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கிறார். இப்படி பல சாதனைகளை செய்திருக்கக்கூடிய எடப்பாடியார். ஆனா திமுக நீட்டை வச்சு அரசியல் தான் பண்ணாங்க, வேற எதுவும் செய்யல அவங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதியில் தேர்தல் களம் உச்சக்கட்டத்தை எட்டியது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் CPIM வேட்பாளர் பாண்டிக்கு ஆதரவாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இணைந்து நடத்திய பிரம்மாண்ட ரோட் ஷோ நடைபெற்றது. முக்கிய நகர வீதிகளில் வரிசையாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டனர். முன்னதாக இருசக்கர வாகனங்களின் முன்புறம் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி தொண்டர்கள் எழுச்சியுடன் அணிவகுத்து வந்தனர். தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களும் பிரச்சாரத்தில் பங்கேற்றது பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. இந்த இறுதிக்கட்ட பிரச்சார ரோட் ஷோவில் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகளின் மூத்த நிர்வாகிகள் பலரும் முன்னிலை வகித்தனர். வழி நெடுகிலும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வேட்பாளர் பாண்டி தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேர்தல் பரப்புரை நிறைவடைந்த நிலையில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் தடுக்கவும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை முறையாக பின்பற்றவும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதல்வராக பொறுப்பேற்பதற்கும் தமிழ்நாடு 2021
2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் ஓய்வு பெற்ற நிலையில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டி தனது ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர் என 5000த்திற்கும் மேற்பட்டோருடன் திருப்பரங்குன்றம் முக்கிய வீதிகளில் நடைபயணமாக வந்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். கொஞ்சம் பின்னாடி வா தம்பி, கொஞ்சம் ஒய்டு வா. தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் JEE மெயின் தேர்வு 2026 ஆண்டிற்கான தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 20 அன்று வெளியிடப்பட்டது. இதில் ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனம் இந்த ஆண்டு அபாரமான வெற்றியை பெற்று சாதனை படைத்துள்ளது. இதில் பசலா மோஹித் மற்றும் சந்திரசேகர் ரெட்டி ஆகிய 2 மாணவர்கள் 300க்கு 300 மதிப்பெண்கள் முழுமையாக பெற்று அகில இந்திய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளனர். பொது பிரிவில் அகில இந்திய அளவில் 1, 1, 8, 11 மற்றும் 15 ஆகிய இடங்களை பெற்று ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனம் மீண்டும் ஒரு சாதனை படைத்துள்ளது. மொத்தத்தில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளியை சேர்ந்த 27 மாணவர்கள் முதல் 100 இடங்களுக்குள்ளும் 166 மாணவர்கள் தேசிய அளவில் முதல் 1000 இடங்களுக்குள்ளும் தர வரிசைகளை பெற்றுள்ளனர். JEE தேர்வில் தமிழ்நாடு ஸ்ரீ சைத்தன்யா பள்ளிகள் சிறப்பான சாதனை புரிந்துள்ளது. சென்னை நொளம்பூரில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியை சேர்ந்த அபிஜித் சதீஷ் அகில இந்திய அளவில் 60வது இடத்தையும், பெரும்பாக்கத்தை சேர்ந்த வத்சன் அகில இந்திய அளவில் 166வது இடத்தையும் பெற்று ஸ்ரீ சைத்தன்யா பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். தமிழகம் முழுவதும் அனைத்து பிரிவுகளிலும் 25 மாணவர்கள் முதல் 1000 இடங்களுக்குள் வெற்றி பெற்றுள்ளனர். 59 மாணவர்கள் 99% மேலான மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். 250 மாணவர்கள் 95% மேல் மதிப்பெண் பெற்றுள்ளனர். இந்த தேர்வின் மூலம் ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனம் வலுவான கல்வி அடித்தளமும் தொடர்ச்சியான செயல்திறனையும் வெளிப்படுத்தியுள்ளது. இதனால் சுமார் 1000 மாணவர்கள் தகுதி பெறுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை நொளம்பூர் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் JEE மெயின் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளை பாராட்டி விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ சைத்தன்யா பள்ளிகளின் இயக்குனர் சீமா போபண்ணா மற்றும் தமிழ்நாடு செயல்பாட்டு தலைவர் அரிபாபு ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளையும் ஆசிரியர்களையும் பாராட்டி பொன்னாடை அணிவித்து சாதனையாளர் விருது வழங்கினர். அதனைத் தொடர்ந்து அகில இந்திய அளவில் வெற்றி பெற்று சாதனை புரிந்த மாணவர்களுடன் சேர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளிகளின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். We will start the official part. It was an extraordinary result. Hello. Let me begin with. Welcome you all to the great celebration. Very, very happy to see you all. I request Mr. Senthil Kumar sir, chemistry. Next we call upon Sanjay K of Pudamani
branch. Next, I call upon Sarvesh Sindhi Kumar of Perambakam. அப்படியே இருங்க சார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த நெய்க்காரப்பட்டி பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி மது விற்பனை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி ஏப்ரல் 21 முதல் வாக்குப்பதிவு நாளான 23ஆம் தேதி வரை டாஸ்மாக் கடைகளை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த சூழலில் நெய்க்காரப்பட்டி திமுக பேரூர் கழக பொருளாளர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்துள்ளார். பிடிபட்ட நபர் நெய்க்காரப்பட்டி 8வது வார்டு கவுன்சிலர் சித்ரா நரசிம்மனின் கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் அவரிடமிருந்த நூற்றுக்கணக்கான மது பாட்டில்களை பறிமுதல் செய்ததோடு அவரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் ஆளுங்கட்சி பிரமுகரே மது பதுக்கலில் ஈடுபட்டது அப்பகுதியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம் பல்வேறு கிராமங்களில் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேவமங்கலம் கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வைத்தி மாட்டு வண்டியில் ஏறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மாட்டு வண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்க அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி கொடுத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே இலைக்கடம்பூரில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சீரக்காயி திருக்கோவிலில்
பரிவார தெய்வங்கள் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ கருப்புசாமி, ஸ்ரீ முத்துசுவாமி, ஸ்ரீ பச்சமுத்து, ஸ்ரீ பச்சையப்பன், ஸ்ரீ ராமாயி, ஸ்ரீ ஆச்சியம்மன், ஸ்ரீ பழனியம்மாள், ஸ்ரீ ஆறுமுகம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு 48வது நாள் மண்டல அபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. கும்பாபிஷேகம் முடிவுற்ற நாளில் இருந்து பரிவார தெய்வங்களுக்கு தினசரி பூஜைகளும் அபிஷேகங்களும் தீபாராதனை நடந்து வந்த நிலையில் 48வது நாளன்று மண்டல பூர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி பல்வேறு புனித தீர்த்தங்கள் கொண்டுவரப்பட்டு மகா யாகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சீரக்காயி அம்மனுக்கு மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. அம்மனுக்கு 16 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வண்ணமயமான பல்வேறு மலர்களால் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் இலைக்கடம்பூர் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் குழந்தைகள் நல மையத்தில் 5 நாட்கள் அடிப்படை கல்வி வழங்கும் விழா மற்றும் சமுதாய மேம்பாடு குறித்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 70க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு 5 நாட்கள் நடைபெற்ற அடிப்படை கல்வி மற்றும் சமுதாய மேம்பாடு குறித்து பயனடைந்தனர். இறுதி நாளன்று VG குழு அமைப்பினர் 70க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளாக லஞ்ச் பேக், வாட்டர் கேன், எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸ், கல்வி உபகரணங்கள் வழங்கி அவர்களின் வளர்ச்சிக்கு உதவி செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆதரவற்றவர்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பைகள் வழங்கப்பட்டு குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு அசைவ உணவு, இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் VG குழு அமைப்பின் நிர்வாகிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக 5 நாட்கள் நடைபெற்ற அடிப்படை கல்வி நிகழ்ச்சியில் குழந்தைகள் விழிப்புணர்விற்காக நாடகம், பாட்டு, கட்டுரை என குறுஞ்செய்திகள், சிறுவர்களால் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. முதல்ல முதியவர்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். அதோட நான் பேர் வாசிக்கிறோம். வந்து அஸ்வினி அம்மா, ஜனனி பாட்டி, ஜீவா, தேசிகா, உங்க அம்மா எங்கடா? சஞ்சய் அம்மா, அனன்யா அம்மா, இப்ப டேரக்டா அழகா படப்படப்ப ட்ரெயினிங் முடிச்சுவாங்க. அளவு ஸ்பான்சர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ப்ராஜெக்டோட லீடரா இருக்கா மகாராஜா. பிரான்ச் வந்து இன்னும் பெருகணும்னு சொல்லிட்டு நீங்க ஜோம் பண்ணுங்க. அப்படி பெருக 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 தான் நம்மளும் ஆசீர்வாதமா இருப்போம். Hey,